ஒரு பேர் எந்த பேரை சொன்னா இந்நேரம் இங்க கிரௌட் இருந்திருந்தா பயங்கர காப்பா இருக்கும். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அஜித் சார் ஒரு நல்ல ரேப் போல தான் இருக்கீங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் நடிச்சீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறமா கூப்பிட்டு நடுவுல பேசினாரு அப்படின்னு நாங்க நியூஸ்லாம் படிச்சோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுங்க அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, மறக்க முடியாத ஒரு சாரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வர சொல்லியிருந்தாங்க. வர சொல்லியிருக்கும்போது நான் போயிட்டு உட்காந்து சார் உள்ள இருக்காங்க, பூஜையில இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பயே டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் போய் மீட் பண்ண போறேன்னு சொல்லி. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா போயிட்டு சாருக்கு ஹலோ சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க நம்ம மீட் பண்ணோன்னு. பட் அவங்க பேச ஆரம்பிச்ச விதம் வந்து வெளியில வந்து எவ்வளவு கொண்டாடுறாங்களோ அதை ஒரு சதவீதம் கூட அவர் வந்து அதை கணக்குள்ளேயோ அதை வந்து எடுத்துக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து அஜித் சார்னா நீங்க சொல்ற மாதிரிதான் 10 நிமிஷத்துக்கு கைத்தட்டல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கிறது ஒரு பர்சன் கூட அஜித் சார் கிட்ட இல்ல. அதை தாண்டி அந்த சந்திப்பு வந்து ஒரு 4 மணி நேரம் போச்சு. சார் வந்து டிஸ்கஷனோட பெருசா போயிருக்கு. ஆமா ஆமா, எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. எனக்கு சார் அவ்வளவு நேரம் என்னை வச்சு பேசணும்ன்றது இல்ல. நான் நிறைய நாள் இதை சொல்லல யார்கிட்டயுமே. ஏன்னா அவங்க அவ்வளவு ஜெனுவினா பேசினாங்க அஜித் சார். அதை வந்து நம்ம விளம்பரம் ஆக்கிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். நான் 1.5 வருஷம் ஆக போகுது இப்ப நான் மீட் பண்ணி ஆக்சுவலா. சோ ஒரு 4 மணி நேரம் சார் வந்து நிறைய சொன்னாங்க. ஏன்னா அட்வைஸ்ன்றதுலாம் இல்ல, அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொன்னாங்க. அது எப்படியாவது கடைபிடிக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். 2 பேத்துக்குமான ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி வந்து பெரிய பேஸ் இல்லாம, சினிமாவோட பேஸ் இல்லாம உள்ள வந்து அடுத்தடுத்து வளர்றது, அதை பத்தி அது எந்த குவாலிட்டி உங்களுக்கு அஜித் கிட்ட உங்களை இன்ஸ்பயர் பண்ண வச்சது? ஒரு பெரிய பேஸ் இல்ல, இந்த அளவுக்கு வந்து மக்கள் கொண்டாடுறாங்க, எல்லாரும் ஜெம் அப்படின்னு சினிமால இருக்கவங்களும் சொல்றாங்க. அந்த குவாலிட்டி நீங்க எதை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அங்க கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை. உதாரணத்துக்கு வந்து ஆல்மா டோல்மா சாங் எடுத்துட்டு இருக்கும் போதே வந்து சார் கால் அடிபட்டுருச்சு. இல்ல நான் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லி முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அது அவங்க ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கலாம், இல்ல இதோட கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதை முடிச்சு கொடுத்துதான் அந்த தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா. எனக்கு அவங்கள பத்தி நிறைய சொல்றதுன்னா அவ்வளவு ஆபரேஷன் சார் நடந்திருக்கு. அதெல்லாம் பத்தி கவலைப்படுறதே கிடையாது சார். இந்த ஸ்டண்ட்டை நான் இப்படிதான் பண்ணுவேன்றது இருக்கு இல்லைங்களா. அந்த தன்னம்பிக்கை சினிமா துறையில இருக்கவங்கள எல்லாருக்குமே மஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா ஹீரோ அப்படின்றத தாண்டி ஒரு பெரிய பர்சனாலிட்டி. அப்படி வச்சு எல்லா துறையில இருக்கவங்களும் அந்த தன்னம்பிக்கையை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்.